அநேகர் நம்ம சொல்றோம், எனக்கு எல்லாம் நல்லா இருந்தா நான் உத்தமத்தில் நிற்பேன், எனக்கு எல்லா ஆண்டவர் தந்தா நான் உத்தமத்தில் நிற்பேன், என்னுடைய பண தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொன்னால், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னால், என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று சொன்னால், என்னை நல்ல நிலைமையில உயர்த்தி வைத்திருப்பார் என்று சொன்னால், எனக்கு எதிரிகள் இல்லாத வரைக்கும் என்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பார் என்று சொன்னால், நான் உத்தமமாய் இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனா எல்லாம் இல்லாத சூழ்நிலையிலும் யோபு எப்படி இருந்தான்? உத்தமனாய் இருந்தான். அவருடைய சுகங்கள் வரைக்கும் அவனுக்கு பறிப்போனதாய் இருந்தது, சுகத்தை வரைக்கும் அவன் இழந்தவனாய் இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்ட ஒரு நிலைமையை பார்க்கிறோம். உத்தமத்தை காத்து கொண்ட ஒரு நிலைமை. உங்களுடைய உத்தமம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஒருவேளை மனிதருக்கு முன்பதாக அல்ல, ஊழியக்காரர்களுக்கு முன்பதாய் அல்ல, நம்முடைய செயல்பாடுகள் உத்தமத்தை காத்து நடக்கிற அனுபவம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம்.